பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமகளு கணிதத்துல 26வது பாடலகான 26வது பாடலகான தரவுகளை வகை குறித்தல் என்னும் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் தரவுகளை வகை குறிக்கிறது தொடர்பாக படிச்ச நாங்கள். இப்ப தரவுகளை வகை குறித்தல்ண்டா நாங்கள் தரம் 6லையும் படிச்சிருக்கிறோம். தரம் 6ல வரவு குறி மற்றும் பட வரைவு மூலமாக தரவுகளை வகை குறிச்சு காட்டியிருந்தோம். அதே நேரம் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதலும் படிச்சிருக்கிறோம். தரம் 6ல அட்டவணை மூலமாக பட வரைவு மூலமாக தரவுகள் காட்டப்படும் போது அந்த தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் தொடர்பாகவும் தரம் 6ல படிச்சிருக்கிறோம். இப்ப தரம் 7ல நாங்கள் என்ன படிக்கிறோம்? தரவுகளை வகை குறித்தல்ல தரவுகளை வகை குறிப்பதற்காக சலாகை வரைவுகளை பயன்படுத்தி இருந்தோம். சலாகை வரைவுகள் சலாகை வரைவு அப்படி என்றா என்ன? அதாவது உருக்களுக்கு பதிலாக ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தரவுகளை குறிக்கக்கூடிய முறைதான் சலாகை வரைவு எனப்படுகிறது. சலாகை வரைவு கூட்டு சலாகை வரைவு பற்றி படிச்ச நாங்கள் ஒருக்கா நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த வகுப்பை தொடரலாம். சலாகை வரைவு என்ன? உருக்களுக்கு பதிலாக தரம் 6ல நாங்கள் உருக்களை குறிச்சிட்டோம். தரம் 7ல உருக்களுக்கு பதிலாக ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தரவுகளை குறிச்சு காட்டுவது தொடர்பாக படிச்சிருக்கோம். உருக்களுக்கு பதிலாக இவ்வாறாக ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி நாங்கள் தரவுகளை வகை குறிப்போம். உதாரணமாக இங்க ஏதாவது ஒரு அச்சில எண்ணிக்கையை குறிப்போம். 5, 10, 15, 0. இதுல பேருந்து நடந்து ஒரு பாடசாலைக்கு குறித்த ஒரு பாடசாலையில குறித்த ஒரு தரத்துல கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தரும் விதம் பற்றின தரவுகளை சலாகை வரைவின் மூலமாக நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். அப்படி பாருங்க, இந்த எண்ணிக்கைக்கு நேரா 10க்கு நேரா பேருந்துல மாணவர்கள் சலாகை வரைவை குறிக்கும் போது வரைவண்டா நாங்கள் 2 அச்சுக்களை பயன்படுத்துவோம். ஒரு அச்சு கிடையாக இருக்கும், மற்றொரு அச்சு நிலைக்குத்தாக இருக்கும். இந்த கிடையச்சில நாங்கள் மாணவர்கள் என்ன மாதிரி பாடசாலைக்கு வருகை தருகிறார்கள், வருகை தரும் விதம், மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தரும் விதத்தை கிடையச்சில எடுத்திருக்கிறோம். நிலைக்குத்தச்சில எண்ணிக்கை, எத்தனை மாணவர்கள் வருகை தருகிறார்கள் என்கிற எண்ணிக்கையை நிலைக்குத்தாச்சிலையும், கிடையச்சில மாணவர்கள் என்ன மாதிரி வருகை தருகிறார்கள் என்பதையும் எடுத்துட்டு வரைவண்டா 2 அச்சுக்களை குறிச்சு காட்டுவோம். கிடையச்சு, நிலைக்குத்தச்சு. கிடையச்சில மாணவர்கள் வருகை தரும் விதம், பேருந்து, நடந்து, சைக்கிள் அப்படி ஒவ்வொன்றா குறிச்சு காட்டுவோம். மற்ற பக்கத்துல நிலைக்குத்தச்சுல எண்ணிக்கை எடுக்கிறோம். 5 சமனான இடைவெளிகள்ல எண்களை குறிக்கிறோம். 5, 10, 15.
அப்ப இந்த வரைவின் மூலமாக என்ன நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம்? பாடசாலைக்கு வருகை தரக்கூடிய மாணவர்களில் பேருந்தில் வருகை தருகிற மாணவர்களின் எண்ணிக்கை 10, நடந்து வருகை தருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 15. பேருந்துல 10 மாணவர்களும் நடந்து 15 மாணவர்களும் வருகை தருகிறார்கள். இவ்வாறு உருக்களுக்கு பதிலாக ஒரே அகலம் கொண்ட சலாகைகளை பயன்படுத்தி தகவல்களை குறிச்சு காட்டக்கூடிய முறைக்குத்தான் என்ன பெயர்? சலாகை வரைவு கொண்டு படிச்சனாங்க. ஒரே அகலம் கொண்ட சலாகைகளாக இருக்க வேணும். இதற்கு அடுத்தபடியாக என்ன படிக்கிறாங்க? கூட்டு சலாகை படிக்கிறாங்க. கூட்டு சலாகை என்ன? அதாவது இரண்டு தகவல்களை ஒரே வரைவில் குறிச்சு காட்டுறது. உதாரணமாக நிலைக்குத்தச்சில நாங்கள் ஏதோ ஒரு பரீட்சையில மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் எடுத்துக்கொள்வோம். ஒரு 20க்கு வைக்கப்பட்ட பரீட்சையில 5, 10, 15, 20 கிடையச்சில நாங்கள் கூட்டு சலாகை வரைவு அப்படின்னா இரண்டு தரவுகளை ஒரே வரைவில் காட்டுவது. 5 புள்ளிகளை பெற்ற ஆண் மாணவர்கள் அதே நேரம் குறித்த ஒரு பாடத்துல, இந்த பாடம் கணிதம், அடுத்த பாடம் தமிழ். கிடையச்சில நாங்கள் மாணவர்கள் எழுதின பாடங்களை எடுத்துக்கொள்ளுறோம். நிலை குத்தாச்சில மாணவர்களோட எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளுறோம். அதே நேரம் இந்த கணித பாடத்துல ஆண் மாணவர்கள் 5, ஆண் மாணவர்கள் அதாவது ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் ஒரே வரைபில சேர்த்து காட்டுறது. ஒரே வரைபில சேர்த்து குறிச்சு காட்டுறது. ஏதாவது ஒரு தரவாக இருந்தால் கூட்டுச்சலாகை அப்படி என்றா என்ன? 2 தரவுகளை ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் சேர்த்து ஒரே வரைபில குறிச்சு காட்டுறது. ஏதாவது ஒரு தகவல்களை இத்தனை பேர், ஆண் மாணவர்கள் இத்தனை பேர், பெண் மாணவர்கள் இத்தனை பேர் அப்படி என்று ஒரு வரைவிலேயே 2 தரவுகளையும் சேர்த்து காட்டுறதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூட்டுச்சலாகை என்று சொல்லுவோம். கூட்டுச்சலாகை வரைவு என்று சொல்லுவோம். உதாரணமாக நடந்து பாடசாலைக்கு வார விதத்தை எடுத்தோம்னா, நடந்து 5 ஆண் மாணவர்களும் 10 பெண் மாணவர்களும் நடந்து வாராங்கன்னா, நடந்து வார இந்த வரவை ஒரே வரைவில ஒரே இடத்துல குறிச்சு காட்டுறது. ஆண் மாணவர்கள் 5 பேரும், பெண் மாணவர்கள் 10 பேரும் நடந்து வராங்க அப்படின்றது. அதாவது 2 சலாகைகள், அந்த ஒவ்வொரு வகைக்குரிய சலாகைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு வரைகிறது தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூட்டு சலாகை வரைவுன்னு சொல்லுவோம். இது நாங்கள் சலாகை வர வேண்டாம் என்ன, கூட்டு சலாகை வர வேண்டாம் என்னன்னு அன்னைக்கு படிச்சு நாங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றா என்ன? தரவுகளை குறித்தல் பாடத்திலேயே தரவுகளை சலாகை வரைவு மற்றும் கூட்டு சலாகை வரைவு மூலமாக தரவுகளை வகை குறித்து காட்டியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தரவுகளுக்கு விளக்கம் கூற போறோம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்றா என்ன? சலாகைகள் அல்லது கூட்டு சலாகைகள் மூலமாக தரவுகள் காட்டப்படும் போது, தரவுகள் வகை குறித்து காட்டப்படும் பொழுதோ அந்த தரவுகளில இருந்து நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்வது.
அந்த தரவுகள்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறது தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனப்படும். உதாரணமாக நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். உங்களுடைய பாடப்புத்தகத்துல பயிற்சி 26.1 பாடப்புத்தகத்துல பக்கம் 163 பயிற்சி 26.1 இரண்டாவது கேள்வியை செய்வோம். இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கு? 2014ஆம் ஆண்டு சில குறித்த மாதங்களில் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை பற்றிய விவரம் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அட்டவணையின் மூலமாக தரவுகள் தரப்பட்டிருக்குது. அட்டவணை அட்டவணை எழுதுவோம். மாதம், பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை, ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர், நவம்பர். இருநூறு, 280, 200, 400, 250, 150. பாருங்க, ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்குது. 2014ஆம் ஆண்டு சில குறித்த மாதங்களில் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை பற்றிய விவரம் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அட்டவணை கொண்டு நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? ஜனவரி மாதத்துல 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. மார்ச் மாதத்துல 280 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. மே மாதத்துல 200 தேங்காய்கள், ஜூலை மாதத்துல 400 தேங்காய்கள், செப்டம்பர் மாதத்துல 250 தேங்காய்கள், நவம்பர் மாதத்துல 150 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது என்கிற தரவு அட்டவணையாக தரப்பட்டிருக்குது. இந்த அட்டவணையில இருந்து முதலாவது கேள்வியாக எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? இத்தரவுகளை சலாகை வரைவொன்றில் காட்டுக. முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த தரவுகளை அட்டவணையின் மூலமாக தரப்பட்ட தரவுகளை சலாகை வரைபில் நாங்கள் காட்ட போறோம். எப்படி? அப்ப சலாகை வரைவதற்கு நாங்கள் 2 அச்சுக்களை பயன்படுத்தி கீறுவோம். ஒன்று கிடையாக ஒரு அச்சு, இன்னும் ஒரு அச்சு நிலைக்குத்தாக கீறுவோம். தரப்பட்ட அட்டவணையின் மூலமாக தரப்பட்ட இந்த தரவுகளை நாங்கள் சலாகை வரைவில் வரைவோம். சலாகை வரைவதற்கு 2 அச்சுக்களை பயன்படுத்துகிறோம். கிடையச்சு, நிலைக்குத்தச்சு. இந்த மாதத்தை, அதாவது கிடையச்சில மாதம் பற்றின தகவல்களை குறிக்கலாம் அல்லது எண்ணிக்கையும் குறிக்கலாம். ஏதாவது ஒன்றை நாங்கள் குறிக்கிறோம்.
கிடையாச்சில மாதங்களையும் எடுக்க முடியும் அல்லது எண்ணிக்கையும் எடுக்க முடியும். நாங்கள் என்ன செய்வோம், கிடையாச்சில மாதங்களை கிடையாச்சிலையும் எண்ணிக்கையை நிலைக்குத்தாச்சிலையும் எடுக்கும் பொழுது முதலாவது சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சு கொள்ளுவோம். ஜனவரி மாதங்களை கிடையாச்சில எடுப்போம். ஜனவரி மாதங்கள், மாதங்கள் நீங்க எழுதணும், எழுதும் மாதங்கள். மாதங்களை நிலைக்குத்தாச்சில காட்டுறோம். மாதங்கள் ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர், நவம்பர். மாதங்களை கிடையாச்சில எடுத்திருக்கிறோம். நிலைக்குத்தாச்சில நாங்கள் எண்ணிக்கை எடுக்க போறோம். எண்ணிக்கை பாருங்க எப்படி இருக்குது. 200, 280, 200, 400, 250, 150. நாங்கள் 50 50 50 50 எடுப்போம். சமனான இடைவெளிகள்ல எண்களை குறிக்க வேணும். இங்க 50 அடுத்த 50 இருக்க வேணும். எண்களையும் சமனாக குறிக்க வேணும் அதே இடைவெளியில. இப்ப இதுல 50 குறிச்சோம்னா அடுத்தது 100, அடுத்தது 150, 50 50 குறிக்கிறோம். 200, 250, 300, 350, 400, 450. 450, 450 400 வரைதான் எங்களுக்கு இருக்கு. ஆகவே 450 வரை போதுமானது. எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த நிலைக்குத்து அச்சில நாங்கள் புள்ளிகளை குறிச்சு எண்களை குறிக்கிறோம். 150 குறிக்கப்பட வேணும். அதே நேரம் 400 குறைவாக இருக்கிறது 150, கூடவா இருக்கிறது 400. அப்ப 150 குறிக்கப்பட வேணும், 400 குறிக்கப்பட வேணும். அதற்கு ஏற்ற மாதிரி அதே இடைவெளிகள்ல எண்களை குறிக்கிறோம். குறிக்கும் போது இங்க 50 குறிச்சிட்டு இங்க 100 குறிச்சிட்டு இங்க 200 குறிக்க கூடாது. அப்போ நாங்கள் எண்கோட்டுல எப்படி குறிப்போம், எண்கோட்டுல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சு எண்களை குறிப்போம். எண்களுக்குரிய இடைவெளியும் சமனாக இருக்க வேணும். 1 2 3 4 5 அப்படித்தான் எழுதி கொண்டு போவோம். எண்கோட்டுல குறிக்கும் போது 1 2 3 விட்டுட்டு 4 எழுத மாட்டோம். 1 2 3 4 அதே இடைவெளியில குறித்து கொண்டு போவோம். அதே போல ஒரே இடைவெளியில இந்த எண்கள் குறிக்கப்பட்டிருக்க வேணும். 50க்கும் 100, 50க்கும் 100க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 50 என்றால் 100க்கும் 150க்கும் இடையில உள்ள வித்தியாசமும் 50 இருக்கும். 50 50 நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். பாருங்க இங்க 0 இருக்கும். ஆனால் 0க்கும் 50க்கும் இடையில இந்த இடைவெளி என்பது அதாவது சிறிய இடைவெளி வரும்போது நாங்கள் அப்படி 0க்கும் 50க்கும் இடையில உள்ள இடைவெளி இது அப்படி என்று சொல்லுவோம். ஆனா இப்போ உதாரணமாக 100, 150, 200 வரும்பொழுது நாங்கள் இதுல அப்படி ஒரு குறியீடு போட்டு காட்டுவோம். ஏனென்றால் இதுல இருந்து இதுவரையான இடைவெளியானது 50 குறிக்கிறது. அப்படி என்றதுக்காக இப்படி ஒரு குறியீட்டை போட்டு காட்டுவோம். நாங்கள் ஏனென்றா 0லிருந்து 50 வரை என்றது இதுவரையான இடைவெளியில நிரம்பி இருக்கிறது என்பதற்காக இதுல ஒரு குறியீட்டையும் பயன்படுத்த முடியும். தொகை 0 சில நேரங்கள்ல 0த்தை குறித்து 200 குறிக்கும் போது நாங்கள் இந்த குறியீடை கண்டிப்பா போட்டு காட்ட வேணும். ஏனென்றா இந்த குறியீடான இடைவெளியானது 0லிருந்து 50 வரையான இந்த தூரத்தை குறிக்கிறது என்பதற்காக இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். இனி தரப்பட்ட இந்த தரவுகளை நாங்கள் இந்த சலாகை இந்த வரைவில குறிச்சு காட்ட போறோம். சலாகை வரைவின் மூலமாக குறிச்சு காட்ட போறோம்.
முதலாவது கேள்வி என்ன? இத்தரவுகளை சலாகை வரைபொன்றில் காட்டுக. முதலாவதாக இந்த தரவுகளை சலாகை வரைவின் மூலமாக நாங்கள் குறித்து காட்டுவோம். பாருங்க, ஜனவரி மாதத்தில் 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. அப்ப ஜனவரி மாதத்துல 200 தேங்காய்கள். அப்ப ஜனவரிக்கு நாங்கள் ஜனவரி மாதத்துக்கு சலாகை ஒன்றை கீற போறோம். அந்த சலாகையானது எது வரை இருக்க வேணும்? 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருப்பதால் 200 வரை இருக்க வேணும். ஜனவரி மாதம் 200 தேங்காய்கள். ஆகவே 200க்கு 200 வரையான சலாகைய நாங்கள் ஜனவரி மாதத்துல கீறியிருக்கிறோம். அடுத்தது மார்ச் மாதத்துல 280 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. மார்ச் மாதத்துல 280. இப்ப 250 300 இங்க 80 இதுல வந்திருக்க வேணும். 50 இது 5 பிரிவு 60 70 80 90 100 50 250 இங்கண்டா 280 இதுல இருக்க வேணும். 250 300 280 இதுல வரும். மார்ச் மாதத்தில 280 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்காகவே மார்ச் மாதத்துல நாங்கள் மார்ச் மாதத்துக்கு நேரா சலாகைய வரைவோம். சலாகையானது எது வரை இருக்க வேணும்? 280 வரை இருக்க வேணும். 250 300 80 280 இதுல வரும். மார்ச் மாதத்துல 280 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் இந்த சலாகை மூலமாக காட்டுறோம். அடுத்தது மே மாதத்துல 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. 200 இந்த இருக்குது 200 200 தேங்காய்கள் மே மாதத்தில பறிக்கப்பட்டிருக்குது. மே மாதத்துல 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஜூலை மாதத்துல 400 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. 400 இங்க இருக்குது. ஜூலை மாதத்தில நீங்கள் நீர் விளிம்பை பயன்படுத்தி இந்த சலாகைகளை வரைய வேணும். ஒரே அகலம் கொண்டவையாக ஜூலை மாதத்தில் 400 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது என்பதை காட்டுவதற்காக ஜூலை மாதத்துல 400 வரையான நீளம் கொண்ட நாங்கள் சலாகையை வரைஞ்சிருக்கிறோம். செப்டம்பர் மாதத்துல 250 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. 250 இதுல வர வேணும். 250 செப்டம்பர் மாதத்துல 250 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாதத்துல 150 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாதம் 150 தேங்காய்கள். 150 இங்க வர வேணும். நவம்பர் மாதத்துல 150 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த சலாகை வரைவில கிடையச்சில நாங்கள் மாதங்கள் எடுத்திருக்கிறோம். நிலைக்குத்தச்சில எண்ணிக்கை எடுத்திருக்கிறோம். கிடையச்சின் மூலமாக மாதங்களை குறித்து காட்டுறோம். நிலைக்குத்தச்சின் மூலமாக எண்ணிக்கையை குறித்து காட்டுறோம். இந்த வரைவின் மூலமாக வரைவில இருந்து வரைவை கீறிட்டோம். முதலாவது கேள்வி அதுதான். இத்தரவுகளை சலாகை வரைபொன்றில் காட்டுக. அட்டவணையின் மூலமாக தரப்பட்டிருக்கிற தகவல்களை சலாகை வரைவின் மூலமாக நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். இனி இந்த வரைவில இருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லியிருக்கு. தொடர்ச்சியாக வரைவில இருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா, கூடிய உற்பத்தி காணப்பட்ட மாதத்தை கூறுக. முதலாவது வினா என்னது? கூடிய உற்பத்தி காணப்பட்ட மாதம் என்ன? இந்த வரைவில இருந்து உடனடியாக நாங்கள் காண முடியும். பாருங்க, இதுல
கூடின உயரமான சலாகை எந்த மாதத்துல காணப்படுது? ஜூலை மாதத்தில். கேள்வி என்ன? கூடிய உற்பத்தி காணப்பட்ட மாதத்தை கூறுக. கூடிய உற்பத்தி காணப்பட்ட மாதத்தை நாங்கள் காண்றதுக்கு சலாகைகள்ல நாங்கள் வரைந்திருக்கிற சலாகைகளில் நீளம் கூடின சலாகை எது? ஜூலை மாதத்துல வரையப்பட்ட சலாகை. ஆகவே கூடின உற்பத்தி காணப்பட்ட மாதம் ஜூலை. இதுல பாருங்க, நல்லது. இது வரைவின் மூலமாக பார்க்கிறோம். இனி அட்டவணையில பார்க்கிறோம். பாருங்க, எந்த மாதத்துல கூடுதலான தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது? ஜூலை மாதத்துல 400 தேங்காய்கள். 200, 280, 200, 400, 280, 350. ஜூலை மாதத்தில் 400 தேங்காய்கள் கூடுதலாக ஜூலை மாதத்துல கூடுதலான தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. முதலாக என்ன? கூடிய உற்பத்தி காணப்பட்ட மாதம் எது? வரைவு பாவா. இதை விட வரைவில் உடனடியாக நாங்கள் கூற முடியும். இங்க கூடுதலான நீளமுள்ள செலாக இருக்குது ஜூலை மாதத்தில். ஆகவே ஜூலை மாதத்துல தான் கூடிய உற்பத்தி நடைபெற்றிருக்குது. இரண்டாவது, குறைந்த உற்பத்தி காணப்பட்ட மாதம் எது? வரைவை பார்ப்போம். குறைந்த உற்பத்தி காணப்பட்ட மாதம் எது? இங்க சின்ன சலாகை வரைஞ்சிருக்கிறோம் நாங்கள். உயரம் குறைந்த சலாகை, நீளம் குறைந்த சலாகை எங்க வரைஞ்சிருக்கிறோம்? நவம்பர் மாதத்துல. வரைவை பார்த்துட்டோம். இனி அட்டவணையை பார்க்கிறோம். எந்த மாதத்துல குறைவான தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது? குறைவான எண்ணிக்கை எங்க இருக்குது? 150. நவம்பர் மாதத்தில் தான் குறைவான எண்ணிக்கையில தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு விட என்ன? நவம்பர் மாதம். குறைந்த உற்பத்தி காணப்பட்ட மாதம் இது. இதுதான் இரண்டாவது கேள்வி. குறைவான உற்பத்தி காணப்பட்ட மாதம் இது நவம்பர் மாதம். இரண்டாவது கேள்விக்கு விட நவம்பர் மாதம். மூன்றாவது, சமனான உற்பத்தி காணப்பட்ட மாதங்களை எழுதுக. சமனான உற்பத்தி காணப்பட்ட மாதங்கள் வரைவ பாப்பம். எந்த 2 மாதங்களில் ஒரே அளவான சலாகைகளை நாங்கள் கீறியிருக்கிறோம்? ஒரே நீளம் கொண்ட சலாகைகளை எந்த மாதங்கள்ல நாங்கள் கீறியிருக்கிறோம்? பாருங்க, இந்த 2 சலாகைகளும் ஒரே நீளம் கொண்டவையாக நாங்கள் கீறியிருக்கிறோம். 200லே வந்திருக்கு. இந்த 2 சலாகைகளையும் வரைந்த மாதம் எது? ஜனவரி, மே. மூன்றாவது கேள்வி என்ன? சமனான உற்பத்தி காணப்பட்ட மாதங்களை எழுதுக. ஜனவரி மாதத்தில 200 தேங்காய்கள், மே மாதத்துல 400 தேங்காய்கள். ஒரே அளவான சலாகைகளை நாங்கள் எந்த 2 மாதங்களில் வரைந்திருக்கிறோம்? ஜனவரியும் மேயும். அப்ப மூன்றாவது கேள்வி, சமனான உற்பத்தி காணப்பட்ட மாதங்கள் ஜனவரியும் மேயும். ஜனவரி மற்றும் மே மாதங்களில் சமனான உற்பத்தி இடம்பெற்றிருக்கிறது. நான்காவது கேள்வி, தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு இலகுவாக அமைவது அட்டவணையம் அல்லது வரைவா? மூன்றாவது கேள்விக்கு நாங்கள் அட்டவணையிலையும் பார்க்கலாம். அட்டவணையில பாருங்க, ஒரே அளவான எண்ணிக்கை அங்க இருக்குது. ஜனவரி மாதத்துல 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. மே மாதத்துல 200 தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. சமனான எண்ணிக்கையில இந்த 2 மாதங்களிலேயும் தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. அட்டவணையின் மூலமாகவும் ஜனவரியும் மேயும் தான், வரைவின் மூலமாகவும் ஜனவரியும் மேயும். இறுதி கேள்வி நான்காவது, தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு இலகுவாக அமைவது அட்டவணையா அல்லது வரைவா? தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு இலகுவா, ஈஸியா இருக்கிறது. வரைவா அல்லது அட்டவணையா? இது இலகுவாக இருக்கிறது. இது நாங்கள் எண்ணிக்கையை பார்க்கிறோம். ஆனால் இங்க இந்த சலாகைகள நீளத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்க முடியும், விடையளிக்க முடியும். வரைவில பாருங்க, நீளம் சலாகைகளினுடைய நீளத்தை வச்சுக்கொண்டு முதலாவது வரைவை மட்டும் வச்சுக்கொண்டு பார்த்தோம் என்றால், முதலாவது கூடின உற்பத்தி ஜூலை மாதத்துல, இரண்டாவது கூடின உற்பத்தி மார்ச் மாதத்துல, அடுத்தபடியாக செப்டம்பர் மாதத்துல, அடுத்தபடியாக ஜனவரியும் மேயும் சமன், அடுத்தபடியாக குறைவாக இருக்கிறது நவம்பர். அட்டவணையை விட வரைவை வச்சுக்கொண்டு வரைவை பார்க்கும் பொழுது நாங்கள் இலகுவாக விடையளிக்க முடியும். பாருங்க,
வரைபில இந்த சலாகைகளினுடைய உயரத்தை வச்சு கொண்டு இலகுவாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அட்டவணை என்று அப்படி தேடி தேடி பார்ப்போம். 200, இதுவும் 200 இங்க கூட இருக்குது, 400. அப்ப ஜூலை மாதம் தான், ஜூலை மாதத்தில்தான் கூட தேங்காய்கள் பறிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது எண்ணிக்கை எப்படி தேடி தேடி பார்ப்போம். ஆனால் அட்டவணையை விட இந்த வரைவு இலகுவாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கொப்பிகளில் நீர்விளிம்பை பயன்படுத்தி அடிமட்டத்தை பயன்படுத்தி இந்த சலாகைகளை வரைய வேணும். வரையும் போது நாங்கள் இலகுவாக தரவுகளுக்கு விளக்கம் கூற முடியும், இலகுவாக விடையளிக்க முடியும். எந்த மாதத்துல கூடுதலான தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, எந்த மாதத்துல குறைவா இருக்குது, அப்ப எங்க உயரம் கூடின சலாகை இருக்குது, எதுல உயரம் குறைந்த சலாகை இருக்குது, எந்த 2 சலாகைகளும் சமனா இருக்குது. வரைவு எப்பவுமே எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக அமைவது வரைவுதான். அட்டவணையா அல்லது வரைவாண்டு கேட்டிருக்கு. அப்ப அதுக்கு 4வது விடை வரைவு. தரவுகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக அமைவது வரைவாகத்தான் இருக்கும். அடுத்ததாக அப்ப தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் தொடர்பாக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்ன? இப்ப அட்டவணை தந்திருக்கிறபடியா நாங்கள் சலாகை வரைவை வரைஞ்ச நாங்கள் இனி வார கேள்விகள்ல சலாகை வரைவின் மூலமாக தரவு ஒன்று காட்டப்படும் போது அதை பற்றின கேள்விகளுக்கு விடையளிக்கிற தொடர்பாக நாங்கள் படிப்போம். உங்களுடைய புத்தக பயிற்சியிலேயே புத்தக பயிற்சியில பக்கம் 165வது பக்கத்துல பக்கம் 165ல பயிற்சி, அதே பயிற்சி தான், பயிற்சி 26.1 இறுதி கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 5வது கேள்வி. 5வது கேள்வி ஒரு சலாகை வரைவின் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது. பாடசாலை ஒன்றில் 3 வருடங்களில் காப்போத்த உயர்தர வகுப்புகளின் ஒவ்வொரு கற்கை பிரிவிலும் அனுமதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பின்வரும் கூட்டு சலாகை வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு கூட்டு சலாகை வரைவு வரைஞ்சிருக்கிறாங்க. கூட்டு சலாகை வரைவு ஒன்று காட்டப்பட்டிருக்குது. வரைவில் கிடையச்சில வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. 2013, 2014, 2015 கிடையச்சில வருடம் குறிக்கப்பட்டிருக்குது. நிலைக்குத்தாட்சியில மாணவர்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி எடுத்திருக்கிறோம்? 0, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. 5, 10, 15, 20, 30, 25, 30, 35, 40. கூட்டு சலாகை வரைவில் குறிச்சு காட்டிட்டு இருக்குது 15. 3 தகவல்கள் ஒரே வரைவில சேர்த்து குறித்து காட்டப்பட்டிருக்குது.
இப்படி ஒரு கூட்டு சலாகை வரைவு தரப்பட்டிருக்குது. கூட்டு சலாகை வரைவு தரப்படும் போது இந்த ஒவ்வொரு சலாகைகளும் குறிப்பது என்னன்னு உங்களுக்கு வேறு வேறு கலரினால காட்டப்பட்டிருக்கும். இந்த சலாகைகள்ல வித்தியாசம் காட்டப்பட்டிருக்கும். அப்ப அதன்படி நாங்கள் முதலாவது சலாகைய இப்படி குறிப்போம். அடுத்ததாக மூன்றாவது சலாகைய வெவ்வேறு நிறங்களை பயன்படுத்துறது நல்ல நிறங்களை பயன்படுத்தும் போது இந்த சலாகைகள்ல வித்தியாசம் காணக்கூடியதாக இருக்கும். மூன்று தரவுகளை ஒன்றாக சேர்த்து கூட்டு சலாகையாக இங்கு காட்டப்பட்டிருக்குது. இந்த சலாகைகள் என்ன என்ன அதாவது எதை குறிக்குது என்பதை நீங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. முதலாவது இந்த சலாகையினால் குறிக்கப்படக்கூடிய பாடம் விஞ்ஞானம். இப்படி சலாகைகளினால் இந்த மாதிரியான சலாகையால குறிக்கப்பட்டிருக்கிற பாடம் கலை. அடுத்தது இந்த சலாகையால குறிக்கப்பட்டிருக்கிற பாடம் வணிகம். உங்களுக்கு புத்தகத்துல நிறத்துல காட்டப்பட்டிருக்குது. முதலாவது விஞ்ஞான பாடமானது இந்த பர்பிள் கலராலும் கலை ஆரஞ்சு கலர் சலாகையில் இந்த செம்மஞ்சள் நிறம் தீட்டினபடியும் வணிக பாடமானது பச்சை நிறம் தீட்டினபடியும் காட்டப்பட்டிருக்குது. இவ்வாறு அதாவது மூன்று தரவுகளை ஒரே வரைவில் சேர்த்து ஒரே சலாகை வரைவில் சேர்த்து கூட்டு சலாகையாக இங்க தந்திருக்குது. பாடசாலை ஒன்றில் 3 வருடங்களில் காப்போத்த உயர்தர வகுப்புகளில் ஒவ்வொரு கற்கை பிரிவிலும் அனுமதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பின்வரும் கூட்டு சலாகை வரைவில் காட்டப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த சலாகையினால் காட்டப்பட்டிருக்கிறது விஞ்ஞான பிரிவில அனுமதி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை. இந்த சலாகை 2ஆவதாக இருக்கிற இந்த சலாகை இப்படி கோடு போட்டிருக்கிற இந்த சலாகையினால நாங்கள் காட்டியிருக்கிறது கலை பிரிவில் அனுமதி பெற்ற மாணவர்கள். 3ஆவது இப்படி சலாகையை போட்டு வட்ட வட்டமா கீறி காட்டியிருக்கிறது வணிக பிரிவில அனுமதி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை. இதை வச்சுக்கொண்டு தரப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. அனுமதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை கற்கை பிரிவில் தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. எந்த கற்கை பிரிவில் அனுமதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது? முதலாவது கற்கை விஞ்ஞானத்தை பார்க்கிறோம். விஞ்ஞானம் பாருங்கோ. முதலாவது வருஷம் 15 மாணவர்கள். அடுத்த வருஷம் விஞ்ஞானம் 2014 20 மாணவர்கள். 2015 எத்தனை மாணவர்கள்? 35 மாணவர்கள். சரி, 30 மாணவர்கள். 30 மாணவர்கள். அப்ப விஞ்ஞான பிரிவில ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்து அதிகரிச்சு கொண்டு போகுது. 15 இருக்குது, 20 இருக்குது, 30 ஆகுது. அடுத்த கலை பிரிவை பார்க்கிறோம். 40. அடுத்த வருஷம் 35. அடுத்த வருஷம் 30. கலை பிரிவு குறைஞ்சு கொண்டு போகுது. வணிகம் என்ன மாதிரி இருக்குது? 10, பிறகு 5, பிறகு 15. இந்த எண்ணிக்கையை பாருங்க. முதலாவது சலாகையினால எத்தனை எண்ணிக்கை காட்டப்பட்டிருக்குது? 15. இரண்டாவது சலாகையானது என்ன எண்ணிக்கைக்கு நேராக இருக்குது? 40. மூன்றாவது சலாகையானது 10.
என்ற எண்ணிக்கைக்கு நேராக வரையப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி என்ன? அனுமதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை எக்கற்கை பிரிவில் தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. இப்ப விஞ்ஞானம் 15, முதலாவது வருஷத்துல 15, 2வது வருஷத்துல 20, 3வது வருஷத்துல 30 அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப முதலாவது கேள்விக்கு விட என்ன? அனுமதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை எக்கற்கை பிரிவில் தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. விஞ்ஞான கற்கை பிரிவில தான் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு செல்லுது. 15, 20, அடுத்தது 30. 2வது கேள்வி, அனுமதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை எக்கற்கை பிரிவில் தொடர்ந்து குறைந்து செல்கிறது. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சு கொண்டே, முதல் இருந்ததை விட அடுத்த வருஷம் குறைஞ்சிருக்க வேணும். விஞ்ஞானம் முதல் 15, முதல் வருஷம் 15, அடுத்த வருஷம் 20, அடுத்த வருஷம் 30 அதிகரிச்சு கொண்டு போகுது. 2வது கலைப்பிரிவை பார்ப்போம். 40ல இருக்குது. 40ல முதலாவது வருஷம் 40 மாணவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் 35 மாணவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் 30 மாணவர்கள். கலைப்பிரிவு பாருங்க குறைஞ்சு கொண்டே போகுது. 40, 35, 30. 3வது வணிக பிரிவு பார்ப்போம். 10, 5 திரும்ப கூடியிருக்கு. முதல்ல 10 மாணவர்கள், அடுத்த வருஷம் 5 மாணவர்கள், அடுத்த வருஷம் 15 மாணவர்கள். குறைஞ்சிட்டு திரும்பி கூடுது. ஆகவே எந்த கற்கை பிரிவில் தொடர்ந்து குறைந்து கொண்டு செல்லுது? ஒவ்வொரு முதல் வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது குறைஞ்சிருக்கணும். எக்கற்கை பிரிவில் தொடர்ந்து குறைந்து செல்கிறது. கலை பிரிவில் 40 இருக்குது, அடுத்த வருஷம் 35 ஆகுது, அடுத்த வருஷம் 30 ஆகுது. தொடர்ந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அடுத்தது, காப்போத்த உயர்தர வகுப்புகளுக்கு எந்த வருடத்தில் கூடுதலான எண்ணிக்கையான மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்? எந்த வருடத்தில் கூடுதலான மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை பார்ப்போம். நாங்கள் 2013ல விஞ்ஞானம் எத்தனை மாணவர்கள்? 15. கலை எத்தனை மாணவர்கள்? 40. வணிகம் எத்தனை மாணவர்கள்? 10. மொத்தமாக இங்க எத்தனை மாணவர்கள்? 40, 10, 50, 50, 10, 15, 65 மாணவர்கள். இங்க மொத்தமாக 65 மாணவர்கள். 2014ல எத்தனை மாணவர்கள் என்று பார்ப்போம். 20, 20, 20, 35, இங்க 5. 20, 35, 5. 20, 35, 55, 5, 60. இந்த வருஷம் 60 மாணவர்கள். அடுத்த வருஷம் 2015ஆம் வருஷம் விஞ்ஞானத்துல 30 மாணவர்கள், கலையில 25 மாணவர்கள், இதுல 15 மாணவர்கள். 30, 25, 55, 55, 15, 70 மாணவர்கள். 55, 70. அப்ப என்ன கேள்விகள் இருக்குது? காப்போத்த உயர்தர வகுப்புகளுக்கு எந்த வருடத்தில் கூடுதலான எண்ணிக்கையான மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்? அப்ப மாணவர்களோட எண்ணிக்கையை பார்க்கிறோம். 2013ஆவது வருஷம் 65 மாணவர்கள், 2014ஆவது வருஷம் 60 மாணவர்கள், 2015ஆவது வருஷம் 70 மாணவர்கள். எந்த வருடத்தில் கூடுதலான மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? 2015ஆவது வருடம். ஆகவே இப்படி நாங்கள் சலாகை மற்றும் கூட்டு சலாகை மூலமாக தரவுகள் தரப்படும் போது இதுல இருந்து அந்த கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கிறது தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் ஆகும். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதோட நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ. சார் கிளாஸ் ஓவர்.